26வது கேள்வி. 0.4 மோல் டெசிமீட்டர் -3 செறிவையுடைய NaOH கரைசலின் 500 மில்லிலிட்டர் தயாரிக்க தேவையான NaOHன் திணிவு யார்? இதே போல கேள்விகள் ஒரு அடிக்கடி பாஸ் பேப்பர்ல செய்யக்கூடியதாக இருக்கும். இன்னும் விட வருது. பெரும்பாலானக்களுக்கு 3, ஒரே ஒரு ஆள் தான் 2 அனுப்பியிருக்கு. இப்போ 2 வருமா 3 வருமானு நாங்கள் பார்க்கணும். சரி, அப்ப இதுல செறிவு தரப்பட்டிருக்கு 0.4, செறிவு 0.4, கனவளவு தரப்பட்டிருக்கு 500 மில்லிலிட்டர். அப்ப செறிவு 0.4 உடைய ஒரு 500 மில்லிலிட்டர் கரைசல் ஒன்று தயாரிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நாங்க NaOH போடணும். சரியா? NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு மூலமா அமிலமா? NaOH மூலம். மூலம். சரியா? மூலம். NaOH என்பது NaOH, Na பிளஸும் OH மைனஸும் இருக்கு. அப்ப OH மைனஸ் வந்தால், சரியா, NaOH. அப்ப NaOHல அங்க OH மைனஸ் இருந்தால் OH மைனஸ் கொண்டவைகளை நாங்க மூலம்னு சொல்லுவோம். H பிளஸ் வந்தால் தான் அமிலம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு HCl. HClல H பிளஸ் வந்தால் தான் வாரதனால தான் அது அமிலம். அப்ப நீர்க்கரைசல் நிலையில் H பிளஸை விடுவித்தால் அமிலம், OH மைனஸை விடுவித்தால் நாங்கள் மூலம்னு சொல்லுவோம். சரி, இந்த கேள்வியில பார்ப்போம். 0.4 என்றது செறிவு. செறிவுக்கு நாங்க பயன்படுத்துற எழுத்து சி, உங்களுக்கு தெரியும். 500 மில்லிலிட்டர். அப்ப கனவளவுக்கு நாங்க பயன்படுத்துறது வி. திணிவு யாது? திணிவுக்கு நாங்க சிம்பிள் எம் பயன்படுத்துவோம். இப்ப இதுல பிராக்கெட்டுக்குள்ள ஒன்று தந்து இருக்கு. இப்ப உங்களுக்கு இப்படி வந்தா தெரியும், அது மூலக்கூற்று திணிவு காண்பதற்கு தெரியும். அப்ப NaOHக்கு நாங்க காணணும். Na 23 O 16 H எல்லாத்தையும் கூட்டினா சரி. NaOH மூலக்கூற்று திணிவு எத்தனை? NaOH மூலக்கூற்று திணிவு எத்தனை? 40. எத்தனை? 40. சரியா? NaOH மூலக்கூற்று திணிவு 40. சரி, இப்ப நாங்க இது ஒரு MCQ. இந்த தர நாங்க ஷார்ட்டான மெத்தடில் இருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு 2 சமன்பாடு படிச்சிருக்கீங்க. சரி, 2 சமன்பாடு படிச்சிருக்கீங்க. ஒன்று n சமன், முதலாவது சமன்பாடு என்னன்னு சொன்னா n சமன் CV. இந்த சமன்பாடு யாருக்கு தெரியும்? n சமன் CV ல n என்றால் என்ன? n என்றால் மோல், C என்றால் செறிவு, V என்றால் கனவளவு. கலவை பாடத்துல படிச்சிருக்கீங்க. n சமன் CV. n சமன் CV என்ற விஷயம் நீங்க கலவை பாடத்துல செறிவுல படிச்சிருக்கீங்க. சரி, அப்ப அந்த சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். n சமன் CV சமன்பாடு. சரி, அடுத்த விஷயம் நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, இன்னொரு சமன்பாடு, என்னுக்கு இன்னொரு சமன்பாடு படிச்சிருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். n சமன் M இன் கீழ் V, M இன் கீழ் M. m இன் கீழ் m. இப்ப இதை நீங்க சமன்பாடு படிச்சிருக்கீங்க. இந்த 10-11 படிச்சிருக்கீங்க. இது முதலாம் சமன்பாடு, இது இரண்டாம் சமன்பாடு நடுமே. இரண்டாம் சமன்பாடு. அப்ப இரண்டாம் சமன்பாடு எடுத்தால் முதலாம் சமன்பாடும் இரண்டாம் சமன்பாடும் சமனா இல்லையா? சமனா இல்லையா? சமன். இந்த மாதிரி நிறைய பாஸ் பேப்பர் கேள்வியில வந்திருக்கிறதால நான் இது ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். முதலாம் சமன்பாடும் இரண்டாம் சமன்பாடும் சமன். அப்ப எங்களுக்கு எடுக்கலாம் இந்த m இன் கீழ் m, m இன் கீழ் m சமன். சரியா? m இன் கீழ் m சமன், m இன் கீழ் m சமன் CV எடுக்கலாம். இப்ப சரியா? இப்ப எங்களுக்கு இந்த கேள்வியில தரப்பட்டிருக்கிற விடயங்கள் பாருங்க. இந்த கேள்வியில தரப்பட்டிருக்கிற விடயங்கள், கனவளவு தரப்பட்டிருக்கு, செறிவு தரப்பட்டிருக்கு, மூலக்கூற்று திணிவு 40 என்று கண்டோம். அப்ப நாங்க இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னது?
திணிவு மட்டும்தான். அப்ப இப்படி ஒரு சமன்பாடு தெரிஞ்சால் எங்களுக்கு எல்லாத்தையும் பிரதியிட்டாச்சு நேரடியாக கண்டு கொள்ளலாம். ஆகவே இப்ப நாங்க பார்ப்போம் எம் சமன் எம்மை மட்டும் நாங்க எழுவாய் மாற்றம் செஞ்சால் எம் சமன் என்ன வரும்? சிவி எம். எம் சமன் சிவிஎம். சரியா பிள்ளைகள்? இந்த சமன்பாடு வந்து விளைஞ்சா இந்த சமன்பாடு ஞாபகம் வச்சிங்கன்றால் உங்களுக்கு எல்லா விடைகளையும் இலகுவாக காணலாம். இப்ப எம் சமன் செறிவு தரப்பட்டிருக்கு 0.4. அதோட வீண்டால் கனவளவு தரப்பட்டிருக்கு 500. அது மில்லி லிட்டர் என்பதனால நாங்கள் 1000ஆல பிரிக்கணும். ஏன் 1000ஆல பிரிக்கணும்னால் அதை நாங்கள் காணணும் டெசிமீட்டர்ல. சரியா? டெசிமீட்டர்ல காணணும். அதே நேரம் எங்களுக்கு இப்போ எம் சிவியை போட்டோம். கேபிட்டல் எம் நாங்கள் 40 கண்டோம். கேபிட்டல் எம் 40. சரியா? கேபிட்டல் எம் 40 கண்டதால நாங்கள் 40 போட்டோம். இவனே பிள்ளைகள் இப்படி ஒரு பிரதியிடல் வரும். இப்ப இதை சுருக்கினா எத்தனை வரும்? இதுதான் ஆன்சர். சொல்லுங்க பாபம். கீழே இந்த சைஃபருக்கு இந்த சைஃபரை வெட்டலாம். சரி, இந்த சைஃபரை வெட்டியாச்சு. இந்த சைஃபரை வெட்டியாச்சு. இப்ப எம் சமன் விடையை சொல்லுங்க பிள்ளை. எம் சமன் 0.4 தர 5/10 இருக்கு. 5/10 என்றால் அது சுருக்கின எத்தனை? 1/2 தர 40. இப்ப இதை சுருக்குங்க. கீழே உள்ள ரெண்டையும் என்ன செய்யலாம்? கீழே உள்ள 2ஐயும் 40ஐயும் சுருக்கலாம். 2ஐயும் 40ஐயும் சுருக்கினால் 20 40. அப்ப 20 தர 0.4 இருக்கு. அப்ப 20 தர 0.4 என்று சொன்னால் எம் சமன் என்ன வரும்? 0.8. 0.8 வருமா 8 வருமா? பாருங்க. 0.4 நாங்க 20 எழுதுவோம். 20 எழுதலாம். 2 தர 10 உங்களுக்கு இலகுவா வழங்குறதுக்கு எழுது. 20 எழுதலாம். எப்படி? 20 எழுதாம 2 தர 10 எழுதலாம். ஆகவே 0.4 10ஆல பெருக்கினா எத்தனை? 4. அப்ப 4 2ஆல பெருக்கினா எத்தனை? 8. விடை 8. சரியா? விடை 8 கிராம். அப்ப 8.0 இருக்கு விடையில. 8ம் 8.01. சரியா பிள்ளைகள்? அப்ப இது நேரடியா ஒரே வரியில விட எடுக்கலாம். உங்களுக்கு விளக்கத்துக்கு தான் இந்த அளவு எடுத்திருக்கு. ஆகவே நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விடயம் எம் சமன் சிவிஎம். இந்த சமன்பாடு எம் சமன் சிவிஎம். அதே போல இன்னொரு சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதுல ஆரம்ப சமன்பாடு என்ன? என் சமன் சிவி. என் சமன் சிவி, என் சமன் எம்/எம். அது ரெண்டையும் சமப்படுத்தினாங்க. இப்படி ஒன்று கொண்டு வந்தோம். சரி, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சரி, எல்லாரும் குளிஞ்சா? இது ஒரு பாஸ் பேப்பர்ல இதே மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஏதாவது கேள்வி அவசரமா? சந்தர்ப்பம் வரும்போது பாஸ் பேப்பரை காட்டுறேன். சரி, அடுத்த கேள்வி போமா. 27வது கேள்வி. இதை எழுதி முடிச்சாக்கள் 27வது கேள்விக்கான ஆன்சர் அனுப்புங்களேன். 27வது கேள்வி.
இந்த சரியா பிள்ளை எழுதிட்டீங்களா? 27வதுக்கு எத்தனாவது ஆன்சர்? சரி, நான் இந்த விடை அளிக்கிறேன். சரி, நான் இப்போ 27வது கேள்வி சம்பந்தம் மாதிரி ஒரு கேள்வி, இந்த பிள்ளைகள் இந்த கேள்வியும் செஞ்சு பாருங்க. தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிறகு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு டவுட் வந்தால் கேளுங்க. இந்த நான் தந்த சமன்பாட்டில் 2018ஆம் ஆண்டு 14வது எம்சிக்கு. அப்போ நாங்கள் அடுத்த பாஸ் பேப்பர் தொடரில் இந்த கேள்வி செய்வோம். சரியா? அடுத்த பாஸ் பேப்பர் தொடரில் இந்த கேள்வி நாங்கள் செய்வோம். அதாவது 1 மோல் டெசிமீட்டர் செறிவுள்ள 500 சென்டிமீட்டர் குளுக்கோசு கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு யாது? இப்படி ஒரு கேள்வி இருக்கு பாஸ் பேப்பர்ல. சரியா? அப்போ உங்களுக்கு செய்யலாம். இப்போ ஏற்கனவே நாங்கள் செஞ்சது மாதிரி என்னென்றால், இது சி தந்திருக்கு செறிவு, 500 சென்டிமீட்டருக்கான வி தந்திருக்கு, குளுக்கோஸின் திணிவு எம்ம கேட்டு இருக்கு, வருங்க எம்ம கேட்டு இருக்கு, குளுக்கோஸின் சார் மூலக்கூற்று அதையும் தந்திருக்கு. நாங்கள் இந்த கேள்வியில கண்டோம் 40ன்னு சொல்லி. அப்போ கேபிட்டல் எம்மும் தந்திருக்கு. இது பாஸ் பேப்பர் கேள்வி 2019ஆம் ஆண்டு 14வது எம்சி. ஆகவே இதுல எங்களுக்கு என்ன செய்யலாம்? எம் சமன் சிவிஎம் போட்டால் இந்த சிவிஎம், இந்த சியும் தந்திருக்கு, வியும் தந்திருக்கு, எம்மும் தந்திருக்கு. அவை சிம்பிள் எம் இலகுவாக காணலாம். சரியா பிள்ளைகள்? சரி, அப்ப அடுத்த கேள்விக்கு செஞ்சாக்கள் விடி அனுப்புங்க. அடுத்த கேள்வி செஞ்சாக்கள் விடி அனுப்புங்க. இது கேள்வி எது? சரி, 27வது. சரி, விட 3வது விடையும் 4வது விடையும் வந்துருக்கு. நாங்க செஞ்சு பார்ப்போம். 6 கிராம் திணிவுடைய, பார்ப்போம் வேற என்ன விட, 3வதும் 4வதும் விட வந்துருக்கு. 6 கிராம் திணிவுடைய ஒரு பூச்சி ஏயிலிருந்து பி பூவுக்கு பறக்கிறது. ஏயிலிருந்து பி பூவுக்கு அப்ப ஆரம்பத்தில் ஏயில இருக்கு, இப்ப பிக்கு பறக்கிறது. பூச்சியின் அழுத்த சக்தியின் வேறுபாடு எவ்வளவு? அழுத்த சக்தியின் வேறுபாடு எவ்வளவு? சரி, அழுத்த சக்திக்கான சமன்பாடு சொல்லுங்க பிள்ளைகள். அழுத்த சக்திக்கான சமன்பாடு என்ன? mgh. வெரி குட், mgh. சரி, அப்ப mghல நாங்க போட போறோம் ஏயில் இருக்கும்போது அழுத்த சக்தி எவ்வளவு? ஏயில் இருக்கும்போது அழுத்த சக்தி mgh, m எத்தின 6, mgh நாங்கள் செய்வோம். ஏயில் இருக்கும்போது அழுத்த சக்தி ஏயில் இருக்கும்போது அழுத்த சக்தி mgh. அப்ப அழுத்த சக்திக்கு நாங்கள் பீன்னு எடுத்தால் அல்லது பிகேன்னு எடுப்போம். mgh ஏயில் இருக்கும்போது பி சமன் எம் எத்தின 6 கிராம் தர ஜி எங்களுக்கு தெரியும் 10 தர mgh. அப்ப எத்தனை இருக்கு? 2 மீட்டர் உயரத்துல இருக்கு. சரியா?
அப்ப நான் இங்கே எம்ம நான் இதால பிரிச்ச இல்லை, இதால ஆயிரத்தால பிரிக்க இல்லை, அதை பிரிச்சுடுவோம். என்று சொன்னால் கிரேம கிலோகிராமாக மாற்றணும். சரி, இதுதான் ஏயில் இருக்கும்போது. இப்போ நாங்கள் பியில் இருக்கும்போதுன்னு பார்த்தால் அழுத்த சக்தியில என்ன கேட்டிருக்கு? அழுத்த சக்தியின் வேறுபாடு. அப்ப பியில பறந்து சென்று நிற்குது. பியில பறந்து சென்று நிற்கும் போதும் அதுக்கும் பி சமன் அல்லது பிஇ சமன் எம்ஜிஹெச். அப்ப பி சமன் நாங்க பார்க்கலாம், எம் ஆறுங்கீழ் 1000 தர ஜி 10. இப்ப ஹெச் வரப்போகுது தின 4. சரியா, 4 வரப்போகுது. இப்ப என்ன செய்ய போறோம்? அதையும் இதையும் கழிக்க போறோம். அப்ப சக்தியின் வேறுபாடு எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம். இதுல வேறுபாடு இந்த இதுல இருந்து ஏல இருந்து பியை கழிச்சோம். சாரி, பியில இருந்து ஏ கழித்தால் என்ன வரும்? லேசான இலகுவாக செய்யக்கூடிய ஒரு கணிதம். ஒன்னாவதா, இரண்டாவது, மூணாவது? களி. இதுல பாருங்க, பொதுவான இலக்கங்கள் என்ன இருக்கு? பொதுவான இலக்கம் இது அப்படியே பொதுவான இலக்கம், இது அப்படியே பொதுவான இலக்கம், அப்படித்தானே? இது பொதுவான இலக்கம். அப்ப இங்க மெட் சரிவு எங்களுக்கு தேவைப்படுது. அப்ப பாருங்க, இது 6/1000 தர 10 நாங்க பொதுவா எடுத்தால் பிரக்கெட் ரெண்டாவதுல 4 இருக்கு, ஹெச். முதலாவதுல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப நாங்க கழிக்கும் போது இந்த விட வரும். இப்ப இதை சுருக்கினா எத்தனை வரும்? எத்தனை விட வரும்? 6/1000 தர 10 தர 4ல 2 போனால் 2. சரியா? இதுதான் விட. அப்ப எத்தனை விட? மூன்றாவது விட. சரியா பிள்ளை? விளைஞ்சா? அழகு போடலாம் எங்களுக்கு ஜூல். சரி, இதுதான் ஆன்சர். அப்ப ஏயில் இருக்கும்போது அழுத்த சக்தி எம்ஜிஹெச், திரும்ப பியில் இருக்கும்போது அழுத்த சக்தி எம்ஜிஹெச். அப்ப பியிலிருந்து ஏயை கழிக்கணும். பியில் உள்ள அழுத்த சக்தியிலிருந்து ஏயில் உள்ள அழுத்த சக்தியை கழித்தால் எங்களுக்கு விடையாக வரப்போறது இப்ப நாங்க செஞ்ச இந்த விடை. சரி, விளையாட்ட பிள்ளைகள், சந்தேகம் இருந்தா கேளுங்க. யாரு முஸ்லிம்? என்ன சந்தேகமா? சரி, சந்தேகம் இல்லாட்டி நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, அழிக்கிறேன். 28வது ஆன்சர் அனுப்புங்க. 28வது. வீட்டு மின் சுற்று என்ற பாடத்தை நீங்க படிச்சிருக்கீங்க. வீட்டு மின் சுற்று. வீட்டு மின் சுற்றுல வீடொன்றில் 12 வாட் W தரப்பட்டிருக்கு. வலு எல்இடி 5 விளக்குகள் தரப்பட்டிருக்கு. 4 மணித்தியாலம் எத்தனை ஹவர்ஸ் தரப்பட்டிருக்கு. ஒளிரும் போதும் நாளொன்றுக்கு விரியமாகும் மின்சக்தியின் அளவு. சரி, ஆன்சர் சொல்லுங்க பாபு.
ஆன்சர் அனுப்புங்க. வீட்டுமின் சுற்று சம்பந்தமான பாடத்துல நீங்க படிச்சிருக்கீங்க. இதுதான் அந்த சமன்பாடு. செலவிடப்படும் KWH நாங்கள் காணும். KWH எண்ணிக்கை வாட் எண்ணிக்கையை பயன்படுத்த மணித்தியாலத்தால பெருக்கி அதை கிலோ வால்ட்டுக்கு மாற்றுறதுக்காக நாங்கள் 1000ஆல பிரிக்கணும். சரியா? மேலதிகமான பல்புகளின் எண்ணிக்கை வந்தால் அந்த பல்புகளின் எண்ணிக்கையால பெருக்கணும். இந்த கேள்வியை பொறுத்தவரையில எத்தனையாவது விட? சொல்லுங்க. மூன்றாவது. சரி, அடுத்தாக்கள் 2 பேர் சொல்லியாச்சு, போதாது, அடுத்தாக்கள்னு சொல்லணும். இந்த சமன்பாடை நன்றாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இந்த சமன்பாடு தான் இங்க தேவைப்படுது. சரி, இப்ப நாங்க இந்த கேள்வியை பார்ப்போம். சரி, சொன்னாக்கள் எல்லாம் சரி. ஃபஸ்ரா என்ன விட? ஃபஸ்ரா, முஸ்னி, நஸ்ரின் பானு, ஃபாயிக், ரிஃப்கியா. உங்களுடைய ஆன்சர் வர இல்லையே. நஸ்ஹா, ஃபஹத் ஆன்சர். சரி, ஃபைக் சரி. எல்லாம் பெருக்கிறதுல தான் வந்திருக்கு. 1000ஆல மட்டும் பிரிக்க வேண்டியதா இருக்கு. அதை விலையும் கொண்டா சரி. ஃபஸ்ரா என்ன ஆன்சர்? சரி, எல்லாரும் அனுப்பினாக்கள் எல்லாம் ஆன்சர் சரி. சரியா? அனுப்பினாக்களோட ஆன்சர் சரி. இப்ப நாங்க பார்ப்போம் இந்த கேள்விக்கான விடை என்ன வரும்னு சொல்லி. எத்தனாம் கேள்வி? 28வது. வீடொன்றின் 12 வாட் LED 5 விளக்குகள் 4 மணித்தியாலம் வீதம் ஒளிரும் போது நாளொன்றுக்கு விரயமாகும் மின் சக்தியின் அளவு. இப்ப நாங்க இங்க பார்த்த சமன்பாட்டின் அடிப்படையில் வாட் எண்ணிக்கையை பயன்படுத்திய மணித்தியாலத்தால பெருக்கணும். அப்போ வாட் எண்ணிக்கை என்ன? அதை நாங்க பார்க்கறது வாட். இந்த W பயன்படுத்திய மணித்தியாலம் அவர் WH. அதை நாங்க 1000ஆல பிரித்தால் அது KWH ஆக மாறும். அதுதான் சக்தி. அப்ப KW என்றால் வலு, வலு தர H என்றால் நேரம், வலு தர நேரம் என்றால் அங்க சக்தியாக வரும். மின் சக்தியின் அளவு தானே. வலுவ நேரத்தால பெருக்கினால் சக்தியாக வரும் KWH. இப்ப இதுல வேறு எண்ணிக்கைகள், மின் குமிழ்களோட எண்ணிக்கை அல்லது மின் சாதனங்கள் எண்ணிக்கை வரும்போது அது தர போட்டு எக்ஸ் என்றால் அது எத்தனைன்னு சொல்லி பெருக்கிறது. அப்ப நீங்க KWH வச்சுக்கொண்டே நீங்க செய்யலாம். அப்ப நாங்க இதை பார்ப்போம். KWHல நாங்க பார்த்தால் வீடொன்றில் 12 வாட். அப்ப நாங்க எதுல செய்ய போறோம்? மின் சக்தியை KWHல வச்சுக்கொண்டு செய்ய போறோம். KWH இதுதான் எங்களுக்கு தேவையான சமன்பாடு. அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு 12 வாட். அப்ப 12 வாட் 12 வாட் LED 5 விளக்குகள். அப்ப 12 வாட் கொண்ட 5 விளக்குகள் பெருக்கல் தான் இருக்கு. 5 விளக்குகள். அடுத்து 4 மணித்தியாலம் தந்திருக்கு. எத்தனை? 4 மணித்தியாலம் வீதம் ஒளிரும் போது நாளொன்றுக்கு விரயமாகும் மின் சக்தியின் அளவு. இப்ப இது எல்லாத்தையும் எதால பிரிக்கணும்? 1000ஆல நாங்க பிரிக்கணும். ஏன்னு சொன்னால் அது KWன்னு நாங்க போட்டிருக்கோம். இப்ப Wல தான் கண்டிருக்கோம். அப்ப KW இது எல்லாத்தையும் நாங்க 1000ஆல பிரிக்க போறோம். 1000ஆல பிரிக்கிறது தான் இப்ப வர போற ஆன்சர். அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? 3வது ஆன்சர். சரியா பிள்ளைகள்? 3வது ஆன்சர். இப்ப பாருங்க, 12 5 60 64
12 60 64 240. 240. அப்ப 240 கீழ் 1000. 240 கீழ் 1000 என்றால் அப்ப எங்களுக்கு அதை சுருக்கும் போது 0 எத்தனை 24 24 0.24 KW என்ற விட வரும். சரியா பிள்ளைகள், விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். KWH மிகவும் இலகுவான கேள்வி. இப்ப இது ஒரு நாளுக்குன்னு கேட்டிருக்கோம். உங்களுக்கு பார்ட் 2ல ஒரு மாதத்துக்குன்னு கேட்டால் இப்ப இதை என்ன செய்யணும்? இத 30ஆல பெருக்கணும். இத 30ஆல பெருக்கணும். 30ஆல பெருக்கினா ஒரு மாதத்துக்கு. இப்ப உங்களுக்கு வீட்டின் மின்சிட்டையின் பெருமானம் யாது? கரண்ட் பில். மின்சிட்டைனா கரண்ட் பில். சரியா? அப்ப கரண்ட் பில்லின் பெருமானம் யாது என்றால் ஒரு அலகுக்கு எத்தனை யூனிட் தந்திருக்காங்களோ அந்த யூனிட்டால பெருக்கணும். சரி, இது ஒரு யூனிட்டை விட குறைந்த பெருமானம். அப்ப ஒரு நாளைக்கு 0.2 நாள் 30ஆல பெருக்கும் போது 2 சரியா? அப்ப கிட்டத்தட்ட 6 யூனிட் 7 யூனிட் தான் வரப்போகுது. சரியா? அதுக்கு நாங்க பெருமானம் காணணும். இது ஒரு மின் குமிழ் என்பதனால இந்த சின்ன பெருமானம் வந்திருக்கு. சரி, ஓகே. இதுல சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். 29வது கேள்வி. ஆன்சர் அனுப்புங்க. இருபத்தி 29வது உயிரியல் கேள்வி, 10ஆம் ஆண்டு கடைசி பாடம். மெண்டலின் பரிசோதனை தொடர்பான வினா. செஞ்சாக்கலாம் பிள்ளைகள். மூன்றாவது விட, முதலாவது விட, மூன்றாவது விட. சரி, எத்தனாவது விடன்னு பார்ப்போம். மூன்றாவது விட தான் கூட வருது. மூன்றாவது விட. சரி, இப்போ ஏதோ ஒரு விட நீங்க அனுப்பணும். அப்பதான் நீங்க செய்ய முயற்சி இருக்கீங்க, உங்களோட பிள்ளைய கண்டுபிடிக்க. சரி, பிபி பிபி கேபிட்டல் பி, அதை ஓரின நுகம்னு சொல்ற. ஒரே எழுத்துக்கள் வந்தால் ஓரின நுகம்னு சொல்லுவோம். சரியா? ஓரின நுகம், இது ஓரின நுகம், இதுவும் ஓரின நுகம் அல்லது ஏக நுகம். இனக்கணப்பு செய்த போது F2 சந்ததியில், இப்ப கேட்டிருக்கு, F2 சந்ததியில் பெற்றோரின் இயல்பு வெளிக்காட்டப்படும் சதவீதம். அப்ப நாங்க F1 சந்ததி இப்ப தரப்பட்டது பேரண்ட் சந்ததி. இனக்கலப்பு செய்த போது F2 சந்ததியில் பெற்றோரின் இயல்பு வெளிக்காட்டப்படும் சதவீதம். அப்ப எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கு என்ன, ரெண்டுமே கேபிட்டல் பி உள்ளதும் சிம்பிள் பி உள்ளதும், அப்படித்தானே? அப்ப பேரண்ட்ஸ் என்ன இருக்கு, கேபிட்டல் பி உள்ளதும் சிம்பிள் பி உள்ளது. அப்ப நீங்க இந்த புக்ல உள்ளது மாதிரி, சரியா? நீங்க புக்ல பார்க்கலாம் பாருங்க, கேபிட்டல் டி சிம்பிள் டி. இப்ப இதை வச்சு நாங்க செய்வோம். சரியா? உணரிகள் என்ன வரும், கேபிட்டல் டி உள்ள இடத்துக்கு கேபிட்டல் பி வரும். அப்ப பியும் டியும் மட்டும்தான் வித்தியாசம். இன்னைக்கு என்ன வரும், சிம்பிள் பி. சரியா? அப்ப F1 சந்ததிக்கு நாங்க எடுக்கலாம் இந்த இங்கால பக்கம் ஒன்றுல கேபிட்டல் பி, இங்கால சிம்பிள் பி. அப்ப F1 சந்ததியில கேபிட்டல் பியும் சிம்பிள் பியும் உள்ள சந்ததிகள் உருவாகும். சரியா? இப்ப நாங்க கேள்வி கேட்டிருக்கு எனது F2 சந்ததி. அப்ப கேபிட்டல் பி சிம்பிள் பி உள்ளது வரும். இப்ப இதுல உள்ள புணரிகளாக எடுத்தால் கேபிட்டல் பியும் சிம்பிள் பியும் உள்ள புணரிகள் தான் வரப்போகுது. கேபிட்டல் பி இந்த சிம்பிள் டி வர இடத்துக்கு சிம்பிள் பி. அதே போல இந்த இடத்துக்கு கேபிட்டல் பி, இங்கால சிம்பிள் பி வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு வரப்போறது டி எல்லாம் பின்னு எடுத்துக்கொண்டீங்கன்றால் F2 சந்ததியில் பெற்றோரின் இயல்பு வெளிக்காட்டப்படும் சதவீதம். பெற்றோரின் இயல்பு. அப்ப இதுல எடுத்துக்கொண்டால் கேபிட்டல் டி என்பது இதுல பெற்றோரின் இயல்பு என்னன்னு தரப்படையில.
சரியா? இது உயரம் எடுப்போம், இது குட்டைன்னு எடுப்போம். உயரமானதும் குட்டையானது அப்படித்தானே? கலப்பு செய்த போது F2 சந்ததியில் பெற்றாரின் இயல்பு வெளிக்காட்டப்படும் சதவீதம். அப்ப இதுல பாருங்க, பெற்றாரின் இயல்பு இப்படி எப்படி வரும்? அப்ப F2 சந்ததிக்கு பெற்றோர் இது, F2 சந்ததியிட பெற்றோர் இது F1ல உள்ளது. இப்ப இது எப்படி இருக்கும்? F1ல உள்ளதுதான் F2க்கான பெற்றார். சரியா? யாவுமே உயர்ந்ததா குட்டையானதா? கேபிட்டலும் சிம்பலும் கலந்து வந்தால் எதிர இயல்பை காட்டும். உயரத்து உயரமான இயல்பு. உயரத்தை கேபிட்டல் டி இயல்பை காட்டும். அப்ப இது என்ன? யாவுமே உயர்ந்தது. சரியா? யாவும் உயர்ந்தது. இதுல எது வரும்னு பார்ப்போம். இப்ப கேபிட்டல் டி கேபிட்டல் டின்னா நாங்க கேபிட்டல் பின்னு எடுப்போம். சரியா? அப்ப இது என்னது? உயர்ந்ததா குட்டையானதா? உயர்ந்தது. உயர்ந்தது. இது என்னது? உயர்ந்தது. இது என்னது? உயர்ந்தது. இது என்னது? குட்டையானது. சரியா? அப்ப பெற்றோரின் இயல்பு வெளிக்காட்டப்படும் சதவீதம். அப்ப 4ல் 3 சரியா? உயர்ந்த சதவீதத்தை காட்டுது. அப்ப என்ன வரும்? பெற்றோரின் சதவீதம் F2 சந்ததி, F2 சந்ததியில் பெற்றாரின் இயல்பு வெளிக்காட்டப்படும் சதவீதம். F2 சந்ததிக்கு பெற்றோர் இது, யாவும் உயர்ந்தது. அப்ப எத்தனை இருக்கு? 4ல் 3 இருக்கு பெற்றார்கள். 75%. சரியா? 75%. அல்லது நீங்க இதை புனற்சதுரத்திலையும் போடலாம். என்ன பாருங்க, உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் பி சிம்பிள் பி வந்தால் கேபிட்டல் பியும் உங்களை புனற்சதுரம் செய்வதை உங்களுக்கு குயிக்காக செய்யலாம். சிம்பிள் பி இங்கே கேபிட்டல் பி, இங்கே சிம்பிள் பி. அப்போ இது ரெண்டுமே கேபிட்டல், இது கேபிட்டலும் சிம்பிளும். அப்போ இந்த தாவரத்தை பாருங்க, கேபிட்டல் வரும்போது உயர்ந்த தாவரம் தான் வந்திருக்கு. அப்போ இந்த இடம் மட்டும்தான் ரெண்டுமே சிம்பிள்ல வந்திருக்கு. அப்போ அது மட்டும்தான் பெற்றாரின் இயல்புலேருந்து மாறுபட்டது. அப்போ பெற்றாரின் இயல்பு 4க்கு இந்த 3 வந்திருக்கு. சரியா? ஒன்று மட்டும்தான் பெற்றாரின் இயல்பு வராம இருக்கு, இது மட்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்த கேள்விக்கு போமா? சந்தேகம் இருந்தா கேட்கலாம், உங்கள்கிட்ட வேற ஐடியா இருந்தா சொல்லலாம். நீங்க இப்படி செஞ்சீங்க, இப்படி அணுகினீங்க, அதனாலதான் இப்படி விட வந்து இருந்தால் சொல்லலாம். சரி, ஓகே. அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப நீங்க பார்ட் 2க்கு வரும்போது இதெல்லாம் எழுதணும். பி சந்ததி புணரிகள், F1 சந்ததி புணரிகள், F2 சந்ததி, இந்த விடையெல்லாம் எழுதணும். சரி, இப்ப அடுத்ததுக்கு ஆன்சர் அனுப்புங்க. அடுத்த கேள்விக்கான ஆன்சர் 30வது கேள்வி. சரி, இப்ப கனெக்ஷன் கட் ஆகினா திரும்ப ஜாயின் ஆகுங்க. 30க்கு அனுப்புங்க பிள்ளைங்க. வினைத்திறன் ஆயுட்காலம் என்பவற்றை கருத்தில் கொள்ளும் போது மின்சக்தி காப்புக்காக வினை மிக பொருத்தமானது. வினைத்திறன் அப்ப இது மிகவும் இலகுவானது. ஆயுட்காலம் கூடினது எல்இடி விளக்கு. 4வது எல்இடி விளக்கு. வினைத்திறன் அதாவது குறைந்த மின்சக்தி எடுத்து கூடுதலான வெளிச்சத்தை தரக்கூடியது, அதுதான் வினைத்திறன். குறைந்த சக்தி செலவுடன் கூடுதலான பிரயோசனத்தை தரக்கூடியதுதான் வினைத்திறன். ஆயுட்காலம் இதெல்லாம் கூடினது எல்இடி. மிகவும் இலகுவான கேள்வி. இலைமின் குமிழ், CFL, குளோரொளிர்வு.